இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். மகர ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். குரோதி வருடம் 14/4/2024 முதல் 13/4/2025 வரை உள்ள அடுத்து ஒரு வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, பொன்னவன் என போற்றப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3-12க்கு அதிபதி. தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 7.5 சனி நடப்பதாலும் நாளில் குரு சஞ்சரிப்பதாலும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வரக்கூடிய உங்களுக்கு இரு வாரத்தில் மே 1ஆம் தேதி அன்று குரு மாறுதலாக இருக்கிறது. குரு பகவான் 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு மாறுதலாகி தனது சிறப்பு பார்வையாக ஜென்ம ராசியை பார்வை செய்ய இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டையும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டையும் பார்வை செய்ய உள்ளார். அது மட்டும் இல்லாமல் சர்ப்பகிரகமான ராகு பகவான் உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் குருவோட வீடான மீன ராசியில் அடுத்து இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். ராகு 3இல் குரு 5இல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். பொருளாதார ரீதியாக இருந்த இந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாக மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 7200163001 9383763001. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளிய கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த தேக்கங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். குருவானவர் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சற்று சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பாகப்பிரிவினை நடக்கவில்லை என்று ஏங்கியவர்களுக்கு வரும் நாட்களில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள் வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வருகின்ற நாட்களில் ஏற்படும். அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த சொத்து பிரச்சனைக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்து அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். உழைப்புக்கான பலன் கிடைக்கவில்லை என்று ஏங்கியவர்களுக்கு தற்போது உழைப்புக்கான பலன் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு ராசிக்கதிபதி சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் 7.5 சனியில் பாதச்சனி உங்களுக்கு நடக்கிறது. 7.5 சனியில் பாதச்சனி நடந்தாலும் சனி உங்கள் ராசிக்கு அதிபதி என்ற காரணத்தினால் பெரிய அளவில் கெடுதிகளை செய்ய மாட்டார். இருந்தாலும் நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்கிறது நல்லது. 2 என்பது வாக்குஸ்தானம் என்று சொல்வார்கள். ஒருத்தருடைய பேச்சு வாக்கை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 2ஆம் இடம். 2இல் சனி இருப்பதால் பேச்சில் பாதிப்பு, பேச்சால் பிரச்சனைகள், வாக்கில் சனி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலை இருப்பதால் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. அதிகமாக பேசாமல் இருந்தால் நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். மனைவி, உறவினர்கள், பிள்ளைகளிடம் அதிகம் பேசாமல் இருந்தால் மன நிம்மதியுடன் நீங்கள் செயல்பட முடியும். அடுத்து குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குரு ராகு சஞ்சாரத்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் என்றாலும் உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்துவது, சின்ன பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வது மிக மிக நல்லது.
பொதுவாக குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். தனக்காரகன் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் அடைய முடியும். வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம் மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 7200163001 9383763001. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனி பகவானுக்கு சனிக்கிழமை என்று அர்ச்சனை செய்வது, எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். முடிந்தால் ஒரு முறை திருப்பதி சென்று வருவது, அப்படி முடியவில்லை என்றால் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நேயர்களே, இதுவரை மகர ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரணுவை யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.